அண்ணாச்சி வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம முக்கியமான கட்டத்தில் இறங்கணும். டூர் போயிருக்கும்போது இவளுகெல்லாம் சொன்னாளுங்க, இந்த ஊரில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போனால் ஒரு சாமியார் இருப்பார், அந்த சாமியார்கிட்ட போய் வேண்டிக்கிட்டா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இழுத்து விட்டுறலான்னு சொன்னாளுங்க. அந்த இடத்த போய் பார்த்தே ஆகணும். பகலில் போகலான்னு சொன்னால் நான் பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன். ராத்திரி போய் போக சொல்லுதாளுங்க. சரி, நல்ல நல்ல சாமியாரெல்லாம் ராத்திரி தான் வேலை செய்வாங்க, அந்த இடத்த போய் தேடி கண்டுபிடிப்போம். இந்த ஊர்க்காரிக்கு ஒருத்தையும் சரி கிடையாது. முதல்ல இந்த கனகாக்கும் அவள் மருமவக்காரி இந்த வளர்ந்தவளுக்கும் சண்டை இழுத்து விடணும். அதுக்கு பிறகு இந்த குண்டை ஒருத்தி இருக்கல்ல, அவளுக்கு சண்டை இழுத்து விடணும். பிறகு முக்காடு போட்டவா, சுடிதார் போட்டவா, அவள் மருமவா, மாமியாருன்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். ஒற்றுமையாக இருக்காளுகளாமில்ல, ஒற்றுமையா நான் இருக்கும்போது ஒன்றா இருக்க விட்டுருவேன்னா? அந்த நெட்டச்சிக்கு தான் முதல்ல சூனியம் வைக்கணும். நான் அழகா கொண்டு போய் கனகாக்கு அது இதுன்னு வாங்கி கொண்டு கொடுத்துக்கிட்டு அவளை கைக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். மாமியாரை எப்படித்தான் மாற்றினான்னு தெரியல. மாமியார் மருமகளும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா கொஞ்சிக்கிட்டு கிடக்காளுங்க. எப்பா இதெல்லாம் காண சகிக்கலப்பா. ஆட கரகம் பிடிச்ச கிளவி, நீ மனசுக்குள்ள இவ்வளோ வஞ்சத்தையா வச்சுக்கிட்டு இருக்கே? எனக்கு இது தெரியாமல உங்கூட பேசிக்கிட்டு அலைஞ்சேன். ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சண்டை இழுத்து விடணும்னு அலைதியோ? முதல்ல நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்காளைவா? நீங்கள் இப்படித்தான் இருந்தீங்கன்னு ஒத்துக்கிடுதீங்களா? நீ எப்படி வந்த? இவங்களை அங்கே போக சொல்லி ஏவி விட்டதே நான் தான். பிற ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரமாட்டேனா? லட்சுமி அக்கா வராங்க, அங்கிட்டு போ. என்ன அலமேலக்கா, ராத்திரி போல் எங்கிட்டாம அலைதீங்க? உங்களுக்கெல்லாம் பிள்ளை சூனியம் வைக்க தாண்டி போய்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இவட்ட சொல்லக்கூடாது. நம்ம இவட்ட வேற ஏதாட்டும் சொல்லிடுவோம். வெயில் ரொம்ப இருக்குது பத்தியம்மா. வீட்டுக்குள்ளே படுக்கவே முடியல, ஒரே வெக்கையாக இருக்குது. அதை அப்படியே இங்கிட்டாம காற்று வாங்கிட்டு நடந்து போவோமேன்னு வந்தேன். இந்த பக்கமாவா போறீங்க? ஆமாம், அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. நாய் நிறைய அலையும். அதுக்கு பிறகு அந்த ஊர் கடைசியில் இருக்கிற பங்களாக்கிட்டெல்லாம் போயிடாதீங்க. அந்த பங்களால தானே அந்த சாமியார் இருக்காரு, அதனால தான் போகக்கூடாதுங்க அழுக. நான் எப்படி கேட்பேன்? இன்னைக்கு அங்கே தானே போய்கிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் போகலம்மா, காற்று வரலையேன்னு வந்தேன். இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்படியே வீட்டை பார்த்து போயிடுவேம்மா. நீ பயப்படாத, நான் எங்கேயும் போக மாட்டேன். சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. சாமியார்கிட்ட போய் மந்திரத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து உங்கள் ஒவ்வொருத்தையும் என்ன செய்யுதுன்னு பாருங்கட்டி. அதுக்கு பிறகுதான் இந்த அலமேலு யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். என்ன டீ, நீங்கள் 2 பேரும் இந்த நேரத்துக்கு வரீங்க? ஆமாம், நீங்கள் எதுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்கமே வர மாட்டேங்கிடி, அதான் கொஞ்ச நேரம் வெளியே வந்து உட்காருவோமேன்னு உட்காந்தேன். முன்னால் அலமேலு போனா பார்த்தீங்களா? ஆமாம், இப்போ தான் போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்களாம். வாக்கிங்கும் போல ஒரு கழுதையும் போல. அவங்க எங்கே போகிறாங்க தெரியுமா? எங்கிட்டி போகிறாங்க? ஊர் கடைசியில் இருக்கிற பங்களாக்கு போய் நம்ம எல்லாருக்கும் பில்லி சூனியம் வைக்க போகிறாங்களாம். ஐயோ, அது பேய் பங்களல்ல, அங்கே போய் எங்கே பில்லி சூனியம் வைக்க? அங்கே தான் போய்கிட்டு இருக்கா. நம்மளெல்லாம் ஒரே பாடா படுத்தணுமா, மாமியார் மருமகளுக்கெல்லாம் சண்டை இழுத்து விட்டுறணுமா, இந்த குடும்பத்தையே சண்டை போட்டு சண்டைக்காடாக்கி ரத்த கலரியாக்கி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு கிடந்தா. அடைச்சி பொம்பளையே பாரு, பொம்பளையே, அவளாம் ஒரு பொம்பளையா? என்ன செய்யக்கா, சில பேர் புத்தி இப்படி இருக்கு. சரி, அவ என்னமும் செஞ்சுட்டு போட்டும், நம்மளுக்கு என்ன? என்ன இப்படி சொல்லுதீங்க? அவ என்னமும் செஞ்சுட்டு போட்டுமா, அவ செய்ய போறதே நம்மளுக்கு தான். அதுக்கு நம்ம என்னடி செய்ய முடியும்? நீ எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பின்னாலேயே போடும். போய் அவங்க என்ன செய்தாங்க ஏது செய்தாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாமா? ஏட்டி, நம்ம எப்படி அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக முடியும்? ஏன் போக முடியாது? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவோம். போய் அவ என்ன செய்தான்னு கையும் களவுமா பிடிச்சிருவோம். அப்படி சொல்லுதீங்களோ? ஆமாக்கா, இருங்க, நான் ஓடி போய் மாலாக்காவை கூட்டிகிட்டு வந்துருந்தேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். அப்ப செல்விக்கு சொல்லணும்ல? சரி, செல்வி அக்கா ஃபோன் அடித்தா வந்துடுவாங்க. இந்த 2 வீடு தள்ளி தானே இருக்காங்க. ஏட்டி, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படலை. அந்த அலமேலுவை கையும் களவுமா பிடிக்கணும், அதுக்கு தான் போகிறோம். சரியா? அவள் என்னமும் செஞ்சுட்டு போட்டோம் டீ, விடுங்களேன். அது எப்படிக்கா விட முடியும்? அவள் பில்லி சூனியை வச்சு நாளை பின்ன கை காலை இழுத்துக்கிட்டு போயிட்டுன்னா என்ன செய்வீங்க? ஆமாடி ஆமாடி, கை காலை இழுத்துக்கிட்டு போயிட்டுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காளுங்க, எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, மாமனார் மாமியார் வேற ஊருக்கு போயிருக்காங்க. எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிடணும். கை காலெல்லாம் நல்லா இருந்தால் தான் பார்க்க முடியும். அப்படின்னா போய் அவளை கையும் களவுமா பிடிச்சி 4 ஏச வேண்டாமா? நாளாக குடுமையை பிடிச்சி ஆஞ்சிட்டு விட்டுருவேன். சரி டீ, கிளம்புங்க. முதல்ல போய் நம்ம அவளை என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். இப்படியே இருங்க, நான் ஓடி போய் மாலாக்காவை கூட்டிகிட்டு வந்துடுதேன்.
எவ்வளவு தைரியம் இருந்தா அவ இப்படி செய்வா? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. என்னதான் செய்தான்னு போய் பார்த்தா தெரிஞ்சிரும்ல. பேய் பங்களாக்குள்ள போய் எப்படி பில்லி சுனிய வைப்பாய்வா? பேய்கிட்ட அவன் மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும், நம்ம அதை பார்த்து சிரிச்சிட்டு வருவோம். எத்தே எத்தே என்னம்மா? எத்தே ரூமில் போய் படுங்கத்தே, இங்கே கொசு ரொம்ப கடிக்கும். நீ தூங்க போலையா? இப்போ தான் பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிட்டு வந்தேன் தே, இனிமே தான் தூங்க போகணும். நீங்களும் ரூமில் போய் தூங்குங்க. மணி எத்தனை ஆகுது? 10:30 மணி ஆகுது தே. சரி, அப்பனா ரூமில் போய் தூங்குவோம். சரி வாங்க போவோம். மாலாக்கா, தூங்கிட்டீங்களா? என்ன நெட்டச்சி குரல் மாதிரி இருக்கு இந்த நேரத்துக்கா? போய் கதவை தர. இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. நல்ல வேளை நீங்கள் தூங்கலை. என்ன டீ, இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்திருக்க? ஏக்கா, கொஞ்ச நேரம் வாக்கிங் போவோன்னு வெளியே வந்தேன்க்கா. வந்து பார்த்தா அந்த அலமேல் இருக்கால்ல, அந்த அலமேலு பேய் பங்களாக்கு போகிறா. அதுவும் நம்மளுக்கெல்லாம் பில்லி சுனியை வைக்க போகிறாளாம். பேய் பங்களால பில்லி சூனி வைக்க போறாளா? அவளுக்கு அது பில்லி சுனியை வைக்கிற இடம் சாமியார் இருக்கிற இடம் தானே தெரியும், அதனால போகிறாங்க. சரி போட்டும், நம்மளுக்கு என்ன? நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணி போக வேண்டாமாக்கா? ஜாலியாக இருக்கும்ல. ஏட்டி ராத்திரி போல் தூங்க விடாம ஜாலியாக இருக்கும்லங்க. நான் காலையில் வேலைக்கு போகணுமே. சரிக்கா, அப்போ நீங்கள் வரலன்னா போங்க, நான் போகிறேன். சரி டி, நானும் வாரேன். நானும் வருவேன். எத்தே நீங்களுமா? நீங்கள் பெசாட்டுக்கு தூங்க வேண்டியதானே? நானும் வர மாட்டி. நீங்கள்லாம் போகிறீங்க, என்னை மட்டும் கூட்டே போக மாட்டேக்கீங்க. நானும் வருவேன். பேய் பங்களாவுக்கு போகிறோம் அத்தை பாட்டி. பரவாயில்ல, அந்த பேய் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கேன். சரி வாங்கத்தே போவோம். லட்சுமி அக்கா வீட்டில் ராதாக்கா, செல்வி அக்கா, லட்சுமி அக்கா எல்லாரும் இருக்காங்க. நம்ம மட்டும்தான் போகணும். எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிட்டா? அலமேலு தலைவர் வீட்டில் இருந்து வரும்போதே நான் பார்த்துட்டேன். எங்கள் வீட்டு வழியே தான் வந்தாங்க. நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். பார்த்தா இங்கே ராதாக்கா எனக்கு முன்னால் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த அலமேலு ஏன் இப்படி வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா? விடுங்கத்தே, இன்னைக்கு அந்த பேய்கிட்ட மாட்டிட்டு முழிக்கட்டும். ஒரு பேய் கிடையாது, பேய் கூட்டமே இருக்கும். எனக்கு அந்த அழகா ஒரு பிள்ளை இருக்கும்ல, அந்த பிள்ளைய தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பேய் நல்ல அழகா இருக்கும், நல்ல பேசும், கண்ணை உருட்டிக்கிட்டு நல்ல அழகா இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பேய். அது நல்ல மேக்கப்லாம் போட்டிருக்கும் பார்த்தியா? அதுகிட்ட போய் கேட்கணும் எங்கே மேக்கப் போடுறது என்ன ஏதுன்னு. ஐயோ, அந்த பேய் தானே போன தடவை நம்மெல்லாம் போயிருக்கும்போது உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு மேக்கப் போட்டு விடு, நீ என் கூடயே இருந்துக்கோ, மற்றவங்கெல்லாம் போட்டுன்னு சொன்னிச்சே. அதே மாதிரி இந்த தடவையும் போகும்போது உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? ஊர் கடைசிக்கு வந்தாச்சு. இங்கே தான் ஒரு பங்களா இருக்குது. இந்த பங்களா தான் நினைக்கேன். இங்கே தான் இந்த சாமியார் இருப்பார். நல்ல ஜெகஜோதிய லைட் எரியுதே. பெரிய சாமியாராக இருப்பாருன்னு நினைக்கேன். அதான் இவ்வளோ பெரிய பங்களாவை கட்டி வச்சிருக்காரு. இந்த பங்களாக்கு கரண்ட் பில்லு மட்டுமே லட்சக்கணக்கில் வரும் போலையே. மக்கள்லாம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்கன்னு நினைக்கேன். அதனால தான் இவ்வளோ பெரிய மாளிகையை கட்டி வச்சிருக்காரு. சரி, அவர்கிட்ட நிறைய மந்திர வித்தெல்லாம் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு போனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கு. அதனால தான் அவர் நிறைய துட்டு சம்பாதிக்காரு. நம்மகிட்டையும் துட்டு கேட்கத்தான் செய்வார். எவ்வளோ செலவானாலும் சரிதான். இந்த கனகாவியாவும் மருமவளையும் பிரித்தா மட்டும் போதும் எனக்கு. பார்த்தீங்களாக்கா, கனகாவையும் மருமகளையும் பிரிக்கணுமா? இதெல்லாம் ஃபோனில் ரெக்கார்டு பண்ணி உங்கள் மாமியார்கிட்ட காட்டணும். அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுக்கா. பாக்கெட்டில் ஃபோனு கேமராவை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதானே, நம்ம எப்படி ஆளு? என்னையும் என் மாமியாரையும் பிரிக்கணும்னு பார்க்காங்க. கடைசியில் என் மாமியாருக்கு இவங்களுக்கு சண்டை இழுத்து விட்டு நிரந்தரமாக பிரித்து வச்சிருந்தேன் பாருங்க. சத்தம் கேட்காம பேசுங்கம்மா, அவ திரும்பி பார்த்தான்னா சோலை முடிஞ்சிரும். ஆமா தைகளா, ராத்திரி தூக்கத்தை கெடுத்துட்டு வந்தது வீணா போயிடக்கூடாது. இன்னைக்கு பேய் பங்களாக்குள்ளே போய் அவள் அலறிக்கிட்டு வர்ற அலறல்ல நம்மளுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு தான் நம்மளுக்கு உண்மையான தீபாவளி. ஐயோ, தீபாவளினா புது ட்ரெஸ் போடணும்ல, நான் போய் போட்டு வந்துருட்டா? ஏ கடவுளே, யாரடா இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தா? நான் தான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேம்மா. சரி சரி, அமைதியாக இருங்கட்டி. அவள் உள்ளே போகிறா, கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். ஐயய்ய, என்ன இது? இவர் எவ்வளோ பெரிய சாமியாராக வேணாலும் இருக்கட்டும், துட்டு இருக்குங்கிறதுக்காக இவ்வளோ பூசணிக்காயை கொண்டு வந்து வெட்டி வெட்டி வம்பாவாக போடுவாங்க. நம்மகிட்ட கொடுத்துருந்தா நல்ல சமையல் பண்ணியிருப்பேனே. சாம்பாரில் வெட்டி போட்டிருப்பேன், பூசணிக்காய் அல்வா செஞ்சுருப்பேன், பூசணிக்காய் கூட்டு வச்சு கொடுத்துருப்பேன். ஐயோ, என்னெல்லாம் செஞ்சுருப்பேன். இவனுக்கு என்ன சதுரமாக வெட்டி வெட்டி போட்டிருக்கானுங்க. விளங்காத பயலாக இருப்பான் போலையே. உள்ளே போய் 4 ஏச்சி ஏசலாம்.
நம்மளுக்கு வேற அவர் மந்திரம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால ஏச வேண்டாம். மந்திரத்தெல்லாம் படிச்சுட்டு பிறவாட்டி கேட்போம். எதுக்கு இவ்வளோ பூசணிக்காயை வம்பாக்கி இருக்கீங்க, எனக்காவது தாங்க, நான் கொண்டு போகிறேன்னு கேட்கேன். வீட்டில் யாரு? கதவை திறந்து விடுங்க. சாமியாரை பார்க்க போறேன்னு நினைச்சுக்கிட்டுல போறா. உள்ள போய் இது பேய் பங்களான்னு தெரிஞ்சா என்ன ஆவான்னு தெரியலையே. என்ன வேணாலும் ஆகட்டும், நம்மளாம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதானே, நானும் என் மாமியார் வேற வேற ஊர்ல இருக்கோம். இருந்தாலும் எனக்கு என் மாமியாருக்கு சண்டையில தூட்டுருவாளாம். இங்க இருக்கிறவா அங்க இருக்கிறவான்னு எல்லா மாமியாருக்கு மருமங்களுக்கு சண்டையில தூட்டுருவேன்னு சொல்லிட்டுல போறா. இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாதில்ல. ஆமாடி, ஏற்கனவே 2 பேருக்கும் ஆகாது. சுத்தமா பிரிச்சு விட்டுட்டான்னா கிளவி சொத்தெல்லாம் பிற யாருக்கு தரும்? நகை வேற நிறைய வச்சிருக்கு. சரி, அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ உள்ளே போக வேண்டாமா? ஐயோ, உள்ளெல்லாம் போக வேண்டாண்டி. நம்ம வந்து இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம்ல. அவ பேய் பங்களாக்குள்ள போயிட்டா. நம்ம அதை பார்த்தாச்சு. நம்ம வீட்டை பார்த்து போவோம். இன்னும் அவ எப்படியும் போட்டும். ஆமாட்டி, அவள் என்னன்னு போட்டும், நம்மளுக்கு என்ன? அப்படி விட முடியுமா? உள்ளே போய் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்க்க வேண்டாமா? நம்மளும் இந்த பிஐ பங்களாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு. எனக்கு உள்ள போகணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ, எனக்கு பயமா இருக்குமா. ஒவ்வொரு தடவையும் போய் நம்மள கடவுள் புண்ணியத்தில் உயிர் தப்பிச்சு வெளியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் உள்ள போகணும் கீகட்டி. ஏக்கா, இந்த தடவையும் கடவுள் புண்ணியத்தில் வெளியே வந்துடலாம்க்கா. உள்ளேயே போய் மாட்டிக்கிட்டு செத்துட்டா என் பிள்ளைகளுக்கு யாருமா சோறு போடுவா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது லட்சுமியக்கா. அந்த பிஐ எல்லாம் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டுல. நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு விசாரிச்சுட்டு வருவோம். ஏன்டி இப்படி பாடா படுத்துதீங்க? ராத்திரி 11:30 மணிக்கு கூட்டிட்டு வந்து வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல லட்சுமி அக்கா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உயிர் போகத்தானே போகுது. என்னைக்காவது போட்டோண்டி, இன்னைக்கு பிஐ வீட்டுக்குள்ளேயே போகணும். அதெல்லாம் உயிர் போவாது தாயே, பெசாட்டுக்கு வாங்க. சரிட்டி, காளியத்தா மாரியத்தா, உங்க மேல பாரத்தை போட்டுட்டு இவளுக்கு பின்னால நம்பி போறேன். என்னை உயிரோட கொண்டு போய் வீட்டில் நல்லபடியா சேர்த்துருங்க. நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க. நான் சிம்ரனை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? சிம்ரன் தான் இந்த பிஐ வீட்டுக்கெலாம் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. பிஐட்ட ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிப்பா. அதனால நான் என்ன செய்தேன், அவளுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுதேன். நீங்கள் எல்லாம் உள்ளே போய்கிட்டு இருங்க. ராத்திரி போல அவளுக்கு ஃபோன் அடிச்சுன்னா அவ எப்படி வருவா இவ்வளவு தூரம்? அது சில்லாட்ட, 1 நிமிஷம் ஃபோன் அடித்தா போதும், உடனே பறந்து ஓடி வந்துடுவா. நானும் நெட்டச்சி கூட இருக்கேன், நீங்களாம் உள்ளே போங்க. கர்த்தரே எங்களை ஆசீர்வதியும். காளியாத்தா மாரியாத்தா அல்லா இயேசு எல்லாரும் எங்களை காப்பாத்துங்க. ஃபோன் நீங்கள் அடிக்கீங்களா நான் அடிக்கட்டாக்கா? நானே அடிக்கேண்டி, இரு. ரிங்கு போகுது. ஹலோ மாலாக்கா, சொல்லுங்க. தூங்கலையன்னோ? தூங்கவா? நாங்கள் ஒரு வேட்டைக்கு வந்திருக்கோம். ஐயோ, வேட்டைக்கெல்லாம் போகக்கூடாது, சட்டப்படி குற்றம். ஏட்டி, பிஐ வேட்டைக்கு வந்திருக்கோம். என்ன சொல்லுதீங்க மாலாக்கா? ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன் டி, நெட்டச்சி பக்கத்தில் இருக்கா. 2 பேரும் சேர்ந்து எங்கே போயிட்டீங்க? 2 பேரும் சேர்ந்து போல, கூட்டத்தோடு வந்திருக்கோம். யாரெல்லாம் போயிருக்கீங்க? எங்கே போயிருக்கீங்க? என்ன செய்தீங்க? எதுக்கு? என்ன? ஏன்? எப்படி? ஏட்டி, இத்தனை கேள்வி கேட்காத. அந்த அலமேலுவை நம்ம ஏமாற்றி பேய் பங்களுக்கு அனுப்பி விடணும்னு சொன்னோம்ல, அவளே வந்து மாட்டிக்கிட்டா. ஐ ஜாலி. ஜாலின்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்காதட்டி. அவள் பங்களாக்குள்ளே போயிட்டா, நம்மளும் போகணும்ல. எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க, நம்ம 3 பேர் தான் போக வேண்டியிருக்கு. சீக்கிரம் ஓடியா. இந்தா வந்துட்டேன். ஏட்டி, பார்த்து வாண்ணே, ராத்திரி நேரமாக இருக்கு. அதெல்லாம் வந்துடுவேன், இன்னும் 5 நிமிஷத்தில் வாரேன். ஆ வா வா. சரி, ஃபோனை வைக்க என்ன, வந்துரு. ஓகே ஓகே, வந்துட்டே இருக்கேன். சரி, அவள் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏட்டி, இந்த வீடியோவை பாரு. இந்த சின்ன பிள்ளை எப்படி பண்ணுது பாரு, காமெடியாக இருக்குல்ல? ஆமாக்கா, இப்பெல்லாம் எல்லாம் சின்ன பிள்ளையில வச்சே சம்பாதிச்சிருதாங்க. சியா குட்டி கொஞ்சம் வளரட்டும், அவளை வச்சு நம்மளும் வீடியோ போட்டு சம்பாதிப்போம். நான் போட்டிருக்கிற ரீல்ஸு கூட நிறைய லைக்கு போகுது டி. நம்ம ஊட்டிக்கு போனதா? ஆமாம், அப்போ நிறைய வீடியோ எடுத்து போட்டு விட்டோம்ல. ஹாய் 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 ஹாய். வந்துட்டியா தாயே? வா வா, சீக்கிரம் வா. எல்லாரும் உள்ளேயா இருக்காங்க? ஆமாம் ஆமாம், முதல்ல அலமேலு உள்ளே போனா, அதுக்கு பிறகு லட்சுமி அக்கா, எங்கள் அத்தை, செல்வி, ராதா எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க. நாங்கள் தான் உனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க உள்ளே போவோம். என்னது இது? வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் அரவத்தையும் காணும். சாமியார் இருப்பார், குறி சொல்லுவார், உள்ள ஜேன்னு கிடக்கும்னாலுங்க. இங்கே ஒன்றும் சத்தம் கேட்குற மாதிரி தெரியலையே. பெரிய பங்களாவாக கட்டி வச்சிருக்காரு. ஒரு வேளை மாடியில் இருப்பாரோ? ஏற்கனவே ஊர் கடைசிக்கு வந்ததே கை காலெல்லாம் வலிக்கி, இன்னும் ஒசக்க வேற ஏறி போகணுமா? இவர் கீழே உட்காந்தா என்னையாம்மா?
இந்த சாமியாருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. அவரை பார்த்தோன்னு முதல்ல 2 ஏச்சி ஏசணும். பூசணிக்காய் விற்கிற விலைக்கு பூசணிக்காய் இப்படி வெட்டி வெட்டி வீணாக்கி போட்டிருக்காரு. ஏன் ஒரு லைட்டு போட்டால் ஆவாதா? பூசணிக்காய்க்குள்ளே தான் கொண்டு லைட்டை சொருவி வைக்கணுமா? அத்தை பாட்டி, நம்ம கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிடுவோம். நம்ம இப்படி நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கோம், அவ நம்மளை பாத்திர போறா. அதெல்லாம் பார்க்க மாட்டாட்டி, அவ ஒசக்க போற குசியில இருக்கா. என்ன சத்தம் கேக்கு? ஒருத்தரையும் காணும். நம்மளுக்கு தான் காது தப்பாக கேட்டிருக்கோ? வர வர காது சரியாகவே கேட்க மாட்டேக்கி. ஒன்று கிடக்க ஒன்று மாற்றி மாற்றி கேக்கு. காதுக்குள்ளே நிறைய பூச்சி இருக்குன்னு நினைக்கேன். இப்போ சாட்டுக்கு கொஞ்சம் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டுற வேண்டியதுதான். காதுக்குள்ளே மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்தி விட்டு சாவ போறாளா? அவ கடக்கா லூசு. அத்தை பாட்டி மேலே ஏறி போயிட்டாங்க. இன்னும் ஒரு பேயும் கண்ணில் தெரியலையே. எத்தனை பேய் படம் பார்த்துருக்கோம். வீட்டுக்கு முதல்ல வரும்போது பேய் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? நல்ல ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேய் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமா அத்தை பாட்டி, இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பேய் வீடு அப்படித்தானே இருக்கும். முதல்ல ஒரு வீட்டுக்கு எல்லாரும் குடி வருவாங்க. வரும்போது நல்லா ஜாலியா இருக்கும். யாராவது ஒருத்தர் கண்ணுக்கு மட்டும்தான் பேய் தெரியும். அப்புறம் ஒவ்வொருத்தரா தெரிய ஆரம்பிச்சு வீட்டில் உள்ள எல்லாரையும் போட்டு பேய் கொள்ள ஆரம்பிச்சிரும். சப்பா, கால் வலி தாங்க முடியலையே. இந்த சாமியார் எதுவும் கால் வலி தைலம் வச்சிருக்காரான்னு கேட்போம். சந்திரமுகி பேய் தான் கால்வழி தைலம் வச்சிருக்கும். அதுகிட்ட தான் போய் வாங்கணும். சும்மா கடையமிட்டி. நான் சும்மா கிடந்தாலும் என் வாய் சும்மா கிடக்க மாட்டேக்கே. அவ மேலே ஏறி போயிட்டா, நம்மளும் பின்னாலேயே போவோம். இந்த பிள்ளையெல்லாம் உள்ள வந்துடட்டும், அதுக்கு பிறகு தேடி போவோம். இது யார் உட்கார்ந்துருக்கிறது? ஊ ஊ. ஏம்மா சாமியார் நீதானா? நீ சாமியாரா திஷ்டி பொம்மையா? யாரு நீ? எனக்கு அந்த மந்திரவாதியை தான் பார்க்கணும். ஒரு மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை இழுத்து விட வேண்டியிருக்கு. அந்த மந்திரவாதி எங்கே இருக்காரு? யாத்தி, மூஞ்சி என்ன உருளைக்கிழங்கு மாதிரி மாறிட்டு? இந்த மூஞ்சி எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமாக இருக்கு. உன் மூஞ்சை பற்றி இப்போ எனக்கு என்ன கவலை? இங்கே ஒரு சாமியார் இருப்பாராம்ல, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை இழுத்து விட. அந்த சாமியார் எங்கே இருக்காரு? சந்திரமுகி வீட்டுக்குள்ள வந்து சாமியார தேடுதியா? சாமியார் பேர் சந்திரமுகியா? பொம்பளை சாமியாரா? வாசமா வந்து மாட்டிக்கிட்டியா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஊ ஊ. நாய்க்கு சோறெல்லாம் வைக்க மாட்டீங்களா? நாய் கத்திக்கிட்டு கிடக்கு. போய் எதுக்கு ஒரு சோறு வச்சுட்டு வா. நான் சாமியாரை தேடி போகிறேன். நான் கத்துனதை பார்த்தா நாய் கத்துற மாதிரியா இருக்கு. நீ கரெக்டாக தான் கத்துன. இந்த அலமையில தான் போய் சொல்லிட்டு போகுது. நாய் வள்ளு வள்ளுன்னு தானே குலைக்கும். நீ ஊன்னு தானே கத்துன. நரி மாதிரி இருக்குன்னு தானே சொல்லணும். ஆடி பாவி, அப்போ பேய் கத்துற மாதிரி கத்தலையா? பேய் கத்தி நீ என்னைக்கு பார்த்த? ஐயோ கடவுளே, இத்தா தண்டி பொங்கலால் எங்கே போய் அந்த சாமியாரை தேட? இங்கே ஒரு கிளவி உட்காந்துருக்கு. இது ஒழுங்கா பதில் சொல்லுதா? உயிரை போட்டு வாங்குது. இந்த சிரிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இந்த சிரிப்பு மட்டும் இல்லைன்னா இவளை நாய் தூக்கிட்டு போயிடும். ஏம்மா நெட்டச்சி, அந்த பேய் தலையை பாரு, தலையில திரும்பிட்டு. வந்துடுடி, நம்ம ஓடிடுவோம். கோவத்தை நம்ம மேலே காட்டிட போகுது. அடிக்கி அடிக்கி, என் வீட்டுக்குள்ள மனச வாட அடிக்கி. நிறைய மனுஷங்க இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை தான். இவர் தான் மந்திரவாதின்னு நினைக்கேன். சோறு பொங்கிட்டு இருக்காரு. ஏ பொம்பளை, யாரு நீ? சாமியார் ஐயா வணக்கம். சாமியார் ஐயாவா? என்ன சொல்லுத? அதெல்லாம் கிடக்கட்டும். என்ன குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கறி குழம்பு. கறி குழம்பா? கறி குழம்பு ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கு? பச்சை கலரில் எவனாவது கறி குழம்பு வைப்பானா? நான் வைக்கிற குழம்பு பச்சையா தான் இருக்கும். அப்பந்தான் இங்க உள்ளவங்களுக்கு பிடிக்கும். குழம்பு வைக்க தெரியலன்னா எப்படி வைக்கணும்னு என்னைய மாதிரி ஆள்கிட்ட கேளுங்க. நான் சமையலில் கில்லாடி. நல்லா சொல்லுதேன் கேட்டுக்கோங்க. கறி குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல பட்டை கிராம்பெல்லாம் எண்ணெயில் தாளிச்சிடணும். அதுக்கு பிறகு நல்ல சாம்பார் வெங்காயத்தை நிறைய வெட்டி போட்டு, வெங்காயத்தை போட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். அதுக்கு பிறகு இஞ்சி வெள்ளைப்பூட போடணும். அதெல்லாம் போட்ட பிறகு நல்லா அரைச்சி வச்ச மசாலாவை போடணும். மிளகு, மல்லி, வத்தல் அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் அரைக்கணும். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி, தேங்காய் அரைச்சி எல்லாத்தையும் ஊற்றி கறியை போட்டு கிண்டி கொதிக்க விடணும். எங்களுக்கு மசாலாலாம் வேண்டாம். மந்திர பொடி இருக்கு. கறியை வெட்டி வெட்டி போட்டு மந்திர பொடியை போட்டு கலக்கிடுவோம். சரி, ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னது? இங்க எதுக்கு வந்த? நான் வந்த கதை இருக்கட்டும். முதல்ல ஒன்று கேட்கேன்.
வெளியே பூரா பூசணிக்காயை வெட்டி வெட்டி வச்சிருக்கீரே எதுக்கு? பூசணிக்காயை வெட்டி வச்சாதான் எல்லாருக்கும் எங்களை பார்த்தா பயம் வரும். அப்பந்தான் வீட்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. ஓ சரி சரி, மந்திரவாதிக மந்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ யாரும் வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்னு இப்படிலாம் செய்வீங்களோ? ஆமா ஆமா. உங்களுக்கு குழம்பு வேணா கூட நான் வச்சு தரேன் சாமி, நல்லா ருசியாக வச்சு தாரேன். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்களேன். பொம்பளை போனா போதுன்னு ரொம்ப நேரமா நானும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பேச நேரம் இல்லை. நீ கிடைச்சது நல்லதா போச்சு. இந்த குழம்பு சட்டிக்குள்ள உன்னைய போட்டு அவிச்சிருவேன். என்ன சாமி கோவப்படுதீங்க? நான் ஒரு உதவி கேட்கத்தானே வந்தேன். பேயிட்டே வந்து உதவி கேட்காளே. போறியா? உன்னை சட்டிக்குள்ள போட்டு அவிச்சு என் ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கவா? இவர் சாமியாராக இருக்க மாட்டாருன்னு நினைக்கேன். சாமியார் என்னைக்கு சமையல் பண்ணாரு? அசிஸ்டண்டாக இருக்கும், இல்லைன்னா வேலைக்காரனாக இருக்கும். அதான் இவ்வளோ ஓவராக பேசுதான். இருல, இப்போ உங்கள் சாமியாரை பார்க்க தான் பேய்கிட்டு இருக்கேன். சாமியார்கிட்ட போய் உன்னைய பற்றி போட்டு கொடுத்து வந்த ஆளுக்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேக்கான், வைக்க மாட்டேக்கான், அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்து உனக்கு உங்கள் சாமியாருக்கு சண்டை இழுத்து விடுதானா இல்லையான்னு பாரு. சண்டையில தூடுறதையே பொழப்பா வச்சிருக்காளே. மாமியாருக்கு மருமகளுக்கு மட்டும்தான் சண்டையில தூடுவாங்கன்னு பார்த்தேன். இப்ப பேய்களுக்கே சண்டையில தூட்டுருவா போலயே. பொம்பளை என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. கெட்ட எண்ணம் கொண்டவங்களுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது. நீ வந்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என் மனசு மாறி இந்த குழம்பு செடிக்குள்ள உன்னைய போட்டு கிண்டிடுவேன். சொல்லிக்கிட்டே இருக்காரு, முக்க மடைக்காரே. போல தூர, நீ சாமியார் நினச்சி உன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் என்னையே சொல்லணும். ஏதோ உதவி கேட்டு வந்தமே, வந்த இடத்துல குழம்பு இவ்வளோ கேவலமாக வச்சுக்கிட்டு இருக்கானே, சரி நம்ம கொஞ்சம் வச்சு கொடுப்போன்னு பார்த்தேன். இவன் ரொம்ப ஓவராக பேசுதான். இவனையும் சேர்த்து சாமியார்கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதான். முதல்ல அந்த கனகாக்கும் அவன் மருமவக்காரிக்கு சண்டை இழுத்து விட்டுறணும். அப்போந்தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த சாமியாருக்கும் இந்த வேலைக்காரனுக்கும் சண்டை இழுத்து விட்டுறணும். மூஞ்சி இல்லை மொழியும் இல்லை, முழுக்கு முழுக்குன்னு இருந்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வாரான். இவனெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். இவர் என்னைய குழம்பு சட்டிக்குள்ளே போட்டு கொதிக்க விட்டுருவாராம். இவர் கொதிக்க விட்டுற வரைக்கும் என் கையென்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கும். பொம்பளை நீ இன்னும் போலையா? போய்கிட்டு தானே இருக்கேன், போய்கிட்டு தான் இருக்கேன். உன் வேலைக்கு உழ வைக்க போய்கிட்டு இருக்கேன். நீ இங்கே உலைய வை, நான் உனக்கு உலைய வைக்கேன். மெட்டீரியல் பில்டிங் குள்ள வந்துட்டு. எப்பா, ஒரு வழியாக சாமியாரை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. நான் கூட சாமியாருன்னு காவி வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாருன்னு பார்த்தேன். இங்கே பார்த்தா கோட்டை சூட்டு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி தினுசா உட்காந்துருக்காரு. மெட்டீரியல் ரிசீவ்டு. ஓவர் ஓவர். வணக்கம் சாமியார் ஐயா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு ஒரு பயலும் சொல்ல மாட்டேக்கானுங்க. நானே ரூமாக தேடி அலைஞ்சி கடைசியில் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். ஒருத்தன் குழம்பு வச்சுட்டு கிடக்கான். அவன் கேவலமாக குழம்பு வைக்கான். இது காணாததுக்கு எப்போ பார்த்தாலும் எண்ணெயை தூக்கி உள்ளே போட்டு கொதிக்க வச்சிருவேங்க. அவனை என்ன ஏதுன்னு விசாரிங்க. வர்ற ஆள்கிட்ட இப்படி பேசுனா உங்களுக்கு கஸ்டமர் யார் வருவா? துண்டு துண்டா வெட்டி சட்டிக்குள்ள போட்டு வேக வச்சா ஒரு 50 கிலோ தேரும். ஓவர் ஓவர். ஆட யாருடா இவன்? சாமியாரா கசாப்பு கடைக்காரனா? பேச்சு பூரா கசாப்பு கடைக்கார மாதிரியே இருக்கு. சாமியார் ஐயா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். உங்கள் உதவியை கேட்டுதான் நான் ஓடி வந்திருக்கேன். மெட்டீரியல் ரொம்ப பேசுது. ஓவர் ஓவர். மெட்டீரியல்ங்கார யாரை சொல்லுதாரு? அலமேலத்தான் சொல்லுதாரு. இந்த பேய் புதுசாக இருக்கு. சந்திரமுகி பேய் இந்த பேயை வேலைக்கு சேர்த்துருக்குன்னு நினைக்கேன். புது அப்பாயின்மெண்ட்டு இருக்கும். சாமியார் கண்ணை மூடி தவம் பண்ணுதாரு. நம்மளுக்கு தான் உதவி செய்ய போறாரு. என்ன மந்திரம் சொல்லி கொடுக்கலான்னு யோசிக்காரு போல. ஐயோ, மந்திரத்தை மாற்றி சொல்லிடக்கூடாதே. நான் என்ன விஷயம்னு முதல்ல சொல்லிடுதேன். ஐயா சாமி, நான் எதுக்கு வந்தேன்னு முதல்ல கேளுங்க. அதுக்கு பிறகு மந்திரத்தை யோசிங்க. மெட்டீரியல் ரொம்ப பேசுது. குழம்பு சட்டியை ரெடி பண்ணவும். ஓவர் ஓவர். சாமியார் ஐயா, ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை இழுத்து விடன்னு பார்த்துக்கிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாமியாக்காரி என் ஃப்ரெண்டு. சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள்லாம் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்தோம். நான் என்ன சொன்னாலும் கேட்பா. அதனால அவளை என் கைக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தேன். மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மாமியார் மருமகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாளுங்க. நான் நல்ல மாமியாருக்கு மசால் தோசை, உளுந்த வடை, அது இதுன்னு சுட்டு கொண்டு கொடுத்து தினம் அவளை அடிமையாக வச்சுருந்தேன். இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு நிற்காளுங்க. அது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். மறுபடியும் அவங்க 2 பேருக்கு சண்டை இழுத்து விடணும். அது மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க. பாத்தியாட்டி எவ்வளோ தெளிவாக சொல்லுதுன்னு. உனக்கும் உங்கள் மாமியாருக்கு சண்டை இழுத்து விடுறதையே ஒரு வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுக்கிட்டு அலையுது.
வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குக்கா, எங்கள் மாமியார்கிட்ட கொண்டு காட்டிடுவேன். யோ சாமியாரே, காது கேட்குமா இல்லை செவிடா நீரு? நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆமாம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுதீரா? இது அந்த கிளவி தானே, வரும்போது பார்த்துட்டு வந்தனே. இவ்வளோ நேரம் வேற ஆள் இருந்துச்சு, இப்போ எப்படி இந்த கிளவி மூஞ்சி மாறுனுச்சு? என் வீட்டுக்குள்ளேயே வந்து சண்டையில தூடுறதுக்கு ஐடியா கேக்கியோ? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் சந்திரமுகி. படம் பாத்தியா? சந்திரமுகி படம். அதுல வர்ற சந்திரமுகி இருக்குல்ல, உதலவா நன்னு உதலவா, அந்த சந்திரமுகி நான் தான். நான் செத்து 400 வருஷம் ஆச்சு. இரு, இன்னைக்கு உன்னைய குழம்பு சட்டிக்குள்ள போட்டு அவிச்சு தின்றுதேன். யாத்தி, சந்திரமுகி சந்திரமுகின்னு வேற யாரும் நினைச்சனே, அந்த சந்திரமுகியா நீ? அது அழகா இருக்குமே. அழகா இருந்தேன், என்னைய தான் நெருப்பு வச்சு கொளுத்திட்டீங்களே, அதான் என் மூஞ்சி இப்படி ஆயிட்டு. ஐயையோ, அப்பனா இது பேய் வீடா? தெரியாம வந்து சிக்கிக்கிட்டேன் போலயே. ஏன் கோட்டைக்குள்ள வந்து வசமா மாட்டிக்கிட்ட நீ, உன்னால வெளியே போக முடியுமா? உற்றுவனா நானு? இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லா பேய்களுக்கும் நீ தான் விருந்து. என்னது, எல்லா பேய்களுக்கும் நான் தான் விருந்தா? அப்ப இங்க எத்தனை பேய் இருக்கு? ஊ ஊ. இங்க உள்ள வந்ததுல இருந்து நீ பார்த்தது எல்லாமே பேய் தான். யாத்தே, தெரியாம பேய் பங்களாக்குள்ளேயே வந்துட்டேன். குழம்பு சட்டியை ரெடியா வைங்க. ஓவர் ஓவர். இங்க ஒரு மெட்டீரியல் நிக்கி, அதை தூக்கி போட்டு அவிச்சு கொடுங்க. ஓவர் ஓவர். யாத்தே, இவ்வளவு நேரம் ஓவர் ஓவர்னது என்னையத்தானா? என்னையத்த ஓவராக்க பார்க்காங்களா? நான் ஓடிடுதேன். வாரா வாரா, எல்லாரும் ஓடுங்கட்டி. யாத்தே, மந்திரவாதி மந்திரவாதி நலுகளே, நானும் நம்பி வந்துட்டேனே. அவளுக முதலே சொன்னாளுக ஜாக்கிரதையா இருங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு. வரும்போது கூட லட்சுமி சொன்னாலே, அந்த பக்கமா போறீங்க, வேண்டாம் போவாதீங்கன்னா. நான் தானே கேட்காம வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த பேதியில் போவான் குழம்பு சட்டிக்குள்ளே போடு போடுன்னானே, இதுக்கு தானா? இவன் இங்கேருந்து வந்துட்டுங்க, அவன் குழம்பு சட்டிக்குள்ளே போடுதேன் இருக்கான் போலையே. ஓடிற இளமேலு, ஒரு நிமிஷம் நின்னா கூட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. கடவுளே, இவளுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு தெரியாமல் இந்த பேய் வீட்டுக்குள்ளே வந்து சிக்கிக்கிட்டேனே. சின்ன வீடாக இருந்தாலும் எப்படியாட்டு தப்பிச்சு ஓடிடலாம். இது பெரிய பங்களாவாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ரூமாக இருக்குது. எந்த ரூமுக்குள்ளே போனால் வெளியே போகணுன்னு தெரியல, எல்லா கதவும் அடைச்சி கிடக்கு. சரி, அந்த ஆள் ஒரு கதவு திறந்துருக்கு, அந்த வழியாக போயிடுவோம். அலமேலு, யாத்தி, எலும்பு கூடல நிக்கி. யாத்தே, இந்த எலும்பு கூடுக்கெல்லாம் என் பேர் தெரியுதே, பின்னால் வந்து நின்றுட்டு அலமேலுன்னு கூப்பிடுது. இந்த வீட்டில் என்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு தெரியலையே. இந்த கதவு மட்டும்தான் திறந்து கிடக்கு, வேகமாக ஓடிடுவோம். போவாத அலமேலு, நில்லு. என்னது, நிற்கணுமா? ஐயோ கடவுளே, எலும்பு கூடலாம் என்னைய நிற்க சொல்லுதே. நெல்லு, நான் உன்னைய திங்கணும். யாத்தி, அதுக்கெல்லாம் இன்னும் பல வருஷம் கிடக்கு, இன்னும் ஒரு 500 வருஷம் நான் வாழ வேண்டியிருக்கு, என்னைய விட்டுரு. ஓடிட்டியா? எங்க போனாலும் சுத்தி சுத்தி இங்கே தானே வரணும், நான் பார்த்துக்கிடுதேன். சப்பா, இந்த ரூம் மட்டும்தான் அமைதியாக இருக்கு, இந்த ரூமில் கொஞ்ச நேரம் உட்காருவோம். யாத்தே, இங்கேயும் பேயா? வசமா சிக்குனியா? நான் இருந்தா தானே என்னைய பிடிப்பீங்க, நான் தான் ஓடிட்டோம்ல. இலியானா, அவளை புடி. எப்பா, இந்த வீட்டுக்குள்ளே எந்த பக்கம் திரும்பினாலும் பேயா இருக்கே. பயங்கரமான வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து மாட்டியிருக்கேன். இங்கேருந்து எப்படி வெளியே போகனே தெரிய மாட்டேக்கே. அந்த சன்னலில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கா, பார்க்கவே நல்லா அழகாக இருக்கா. அப்புறாணி பிள்ளையா இருப்பான்னு நினைக்கேன். நம்மளை மாதிரியே தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து மாட்டியிருக்கா. இந்த பேய்கள்லாம் சேர்ந்து இவளை பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கு. சரி, நாம் இந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சு எப்படியாட்டு வெளியே கொண்டு வந்துடுவோம். இந்த பிள்ளை நம்மளுக்கு வீட்டை விட்டு வெளியே போக வழி சொல்லுவா. 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சிட வேண்டியதான். ஏம்மா பிள்ளை, எப்படிம்மா நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த? மாட்டிக்கிட்டியோ? ஆமா ஆமா, மாட்டிக்கிட்டேன். இது சரியான பேய் வீடாக இருக்கும் போலையே. நானும் உன்னைய மாதிரிதாம்மா, தெரியாமல் வந்து சிக்கிக்கிட்டேன். அப்படியா? சரி.
என்னம்மா இப்படி அப்புறாணி பிள்ளையா இருக்கே, மாட்டிக்கிட்டேங்க. நீ சேரிங்க. நான் எதுக்கு இங்கே வந்தேன் தெரியுமா? எங்கள் ஊர்க்காரிக நிறைய பேர் கிடக்காளுக. அவளுக யாரும் எனக்கு பிடிக்காது பார்த்துக்கோ. அவளுகெல்லாம் ஒற்றுமையாக இருக்கேங்கிற பேரில் என்னைய போட்டு கடுப்பேற்றுதாளுக. அது எனக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால எல்லாருக்கும் சண்டை இழுத்து விடலான்னு தான் இங்கே வந்தேன். ஒரு சாமியார் இங்கே இருக்காரு, என்ன சொன்னாலும் நடக்கும்னு சொன்னாளுக. அவளுக்கு தான் சொன்னாளுக பார்த்துக்கோ. நான் அதை கேட்டு இங்கே வந்தேன். வந்து பார்த்தா இது பேய் வீடாக இருந்திருக்கு. என்னை ஏமாத்திட்டாளுக. அப்படியா? அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை மாட்டி விட்டுட்டாங்களா? ஆமாம்மா, நீ இப்போ மாட்டிக்கிட்டு இருக்க பத்தியா? நான் வந்தது நல்லதா போச்சு. நான் இப்போ இந்த கதவை திறந்து உன்னைய வெளியே விடுதேன். நீ வெளியே வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுவோம், சரியா? அதுக்கு பிறகு உனக்கு ஏதாவது தெரிஞ்ச சாமியார், பூசாரி, மந்திரவாதின்னு யாராவது இருந்தால் சொல்லு. அவங்ககிட்ட போய் எதுவும் சூனியங்கினியை வச்சு இந்த ஊர்க்காரிகளுக்கெல்லாம் ஒரு சண்டை இழுத்து விட்டுருவோம். இங்க இருக்கிற பேய்ங்கெல்லாம் நல்லவங்களும் எதுவுமே செய்யாது. கெட்டவங்க வந்தா அவங்கள மட்டும்தான் கொடுமைப்படுத்தும். நான் நல்லவங்க போய் தானே பேய் என்ன எதுவும் செய்யல. பாத்தியா நான் எவ்வளோ நல்லா வந்திருக்கேன்னு. அப்போ கெட்ட என்ன உள்ளவளுகள்லாம் என் ஊருக்காரிகை தான். அவளுகள்லாம் ஒரு நாளைக்கு வர சொல்லுதேன். அவளுகளை போட்டு அந்த குழம்பு செடிக்குள்ளே கொதிக்க வச்சிருவோம். நீ நல்லவளா? ஆமாம் ஆமாம், நான் எவ்வளோ நல்லவ தெரியுமா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இழுத்து விடலான்னு நினைக்க, எல்லா குடும்பத்தையும் பிரிக்கலான்னு நினைக்க, நீ நல்லவன்னு எப்படி சொல்லுதே? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கதம்மா. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக எப்படின்னு வழி மட்டும் சொல்லு. நான் உன்னைய வெளியே விடுதேன். நம்ம 2 பேருக்கு டீல் இதுதான். எம்மாடி, அழகா இருந்த பிள்ளை என்ன இந்த சூனியக்கார கிளவிய மாறிட்டு? இது என் வீடு. நான் தான் சந்திரமுகி. நீ எங்க போனாலும் நான் தான் இருப்பேன். என்ன நினைச்ச? என் வீட்டுக்குள்ள வந்து எல்லாருக்கும் சண்டை இழுத்து விடணும்னு என்கிட்டயே கேட்க போறியா? அதுக்கு நான் உனக்கு உதவி செய்யணுமா? கெட்ட எண்ணம் இருக்கிறவங்கலாம் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு உயிரோட போக முடியாது. ஐயையோ, என்னை மன்னிச்சிரு. எனக்கு கெட்ட எண்ணெல்லாம் கிடையாது. நான் யாருக்கு சண்டையெல்லாம் இழுத்து விட மாட்டேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும். உன்னைய நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னைக்கு நீ செத்த. அந்த குழம்பு சட்டிக்குள்ள நீ வேக போறது உறுதி. எம்மா, இந்த வீட்டில் ஒரு கல் மண்ணிட்ட கூட பேசிடக்கூடாது. எங்கே பார்த்தாலும் பேயா இருக்கு. பேய் பேய் பேய், எங்கே பார்த்தாலும் பேய். இந்த பிள்ளை நல்ல அழகு போல இருக்கேன்னு இவட்ட கொஞ்ச நேரம் பேசுவோமேனு பேசுனேன். அவளும் இல்லை பேயா இருக்கா. நான் செத்து 400 வருஷம் ஆயிட்டு. இன்னைக்கு நீ சாவ போற. இன்னும் 400 வருஷம் கழிச்சு நீ செத்து 400 வருஷம் ஆயிரும். ஓடுறியா? ஓடு ஓடு. எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பாக்கேன். என்ன சந்திரமுகி அக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கோம்க்கா. அந்த பொம்பளை உங்களுக்கெல்லாம் சண்டை இழுத்து விடணும்னு சொல்லிட்டு இங்க வந்தா. நான் அவளை விரட்டிட்டேன். கொல்ல போறேன். ஐயோ பாவுமா, கொல்லாத. எங்கள் ஊருக்கு அறியா போயிட்டா. கொல்ல வேண்டாம். அவளுக்கு 4 புத்திமதி சொன்னால் போதும். இந்த வீட்ல உங்களை மாதிரி நல்லவங்க யாரையும் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவளை மாதிரி கெட்டவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஏக்கா வேண்டாங்க்கா, மன்னிச்சு விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. அவங்க நம்ம ஊருக்காரங்க. அவங்கள நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். தலைவர் என்னாச்சு இவங்க புண்ணியத்தில் தான் கொஞ்சம் நல்ல சோறு தின்னுக்கிட்டு இருக்காரு. சரி, உங்களுக்காண்டி போனா போதுன்னு விடுதேன். இனிமே அவ யார்கிட்ட எந்த தொல்லையும் பண்ணான்னா நான் நேர ஊருக்குள்ளேயே வந்துருவேன். சந்திரமுகி அக்கா, மேக்கப் போட மாலை வந்திருக்கா. அவளை வேணா பிடிச்சி வச்சுக்கோங்க. வேண்டாம் சந்திரமுகி அக்கா, வேண்டாம் வேண்டாம். இந்த ராதா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னைய பிடிச்சி இங்கே வச்சிடாதீங்க. என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் புதுசாக வேலைக்கு வேற சேர்ந்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சண்டை வேற போட்டிருக்கேன். அவர் என்னைய வேலைக்கு விடவே மாட்டேங்காரு. எப்படியோ சண்டை போட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னைய தயவு செஞ்சு விட்டுருங்க. நீ பயப்படாத மாலா, உன்னையும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். எனக்கு இந்த தடவை ராதாவை தான் பிடிச்சிருக்கு. அவளை இங்கே பிடிச்சி வச்சுக்கிடுதே. சமையல் பண்ணுறதுக்கு, காய்கறி வெட்டுறதுக்கு, கறி வெட்டி கொடுக்கலாம் ஆள் இல்லை. அவள் இங்கே கிடக்கட்டும். நீங்களாம் போயிட்டு வாங்க. யாத்தே, இதுக்கு பேர் தான் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிடுறதா? கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நான்லாம் திருந்திட்டேன் தாயே, என்னைய விட்டுரு. என் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்களேன். உங்களுக்காண்டி நான் நல்லா சமைச்சு தாரேன். சமைச்சு தாரியா? என்ன சமைக்க போற? சுடு தண்ணி சமைச்சு தாரேன். ஏ கடவுளே, வீடா இது? பிஐ பங்களாக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு உயிர் பிழைச்சி வெளியே வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிட்டே. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. என்ன டீ, நீங்க எல்லாம் கூட்டமா இங்க நிக்கீங்க?
என்ன அலமேலு ஆண்டி ஆப்ப கண்ணுக்கு தெரியுதா? என்னடி சொல்லுதீங்க? சந்திரமுகி அக்கா எப்படி இருந்தாக? சந்திரமுகி அக்காவா? இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்லட்டி என்னை எதுக்கிட்டு இங்கே அனுப்பி விட்டீங்க? நாங்க தான் சொன்னோமே இந்த வீட்டுக்கு போவாதீங்க போவாதீங்கன்னு, நீங்க தானே வந்தீங்க. இந்த வீட்டில் சாமியார் இருக்காரு, என்ன சொன்னாலும் நடக்கும்னு சொன்னீங்கல்லட்டி, அதனால தான் வந்தேன். அப்படி என்ன உங்களுக்கு நடக்க வேண்டியிருக்கு? எனக்கு எங்கள் மாமியாருக்கு சண்டை இழுத்து விடணும், அதுக்கு தானே வந்தீங்க? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? உனக்கும் உன் மாமியாருக்கு நான் எதுக்கு சண்டை இழுத்து விட போகிறேன்? ஐயா அலமேலக்கா பற்றி தெரியாதா? அவ எவ்வளோ நல்லவுக. ஆமாட்டி, உங்கள் கூட்டாளியே சொல்லுதா பாருங்க, நான் ரொம்ப நல்லவ, நான் சண்டை இழுத்து விடணும்னு எனக்கு என்ன அவசியம்? அப்போ சந்திரமுகிட்ட போய் ஒரு மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை இழுத்து விட வேண்டியிருக்கு, அதுக்கு நான் என்னனாலும் செய்யுதேன், உதவி செய்யுங்க அப்படி இப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தது யாரு? அது வேற கதை, அதை பற்றி உனக்கு என்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அவளுக்கும் அவள் மாமியாருக்கு சண்டை இழுத்து விடணும், நான் மாமியாக்காரிக்கு மசால் தோசை சுட்டு கொடுத்தேன், உளுந்த வடை சுட்டு கொடுத்தேன், சண்டை இழுத்து விடலான்னு பார்த்தேன். இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாளுக. இந்த கதையெல்லாம் யாரு கதை? என் வீட்டு கதை மாதிரில இருக்கு. அது சும்மா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் இவ்வளோ நேரம் உன் கூட தானே இருந்தோம். அடி பாவிகளா, என் கூடயா இருந்தீங்க? ஆமாக்கா, நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. ஒரு பொம்பளை மாதிரியே நடந்துக்கிடுவீங்க. ஊர்ல இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் சண்டை இழுத்து விடுறதுக்கு தான் இந்த பேய் வீட்டுக்கு வந்தீங்களோ? பேய் வீடுன்னு தெரியாம மந்திரவாதி வீடு, சூனியம் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் போய் தலைவர் அண்ணாச்சிட்டையும் சொல்லணும், கனகாட்டையும் சொல்லணும். நீங்கள் சொன்னாலும் அவங்களாம் நம்ப மாட்டாங்க. சரி சரி, நாங்கள் சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமாட்டி, அப்படி ஒத்துக்கிட்டு வீட்டை பார்த்து போங்க. ஆனால் ஃபோனில் இருக்கிற வீடியோவெல்லாம் காட்டினா நம்புவாங்கல்ல? நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனது, இங்கே வந்தது, உள்ளே போனது, பேசுனது, பேயிட்ட விரட்டு வாங்கிட்டு ஓடி வந்தது எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிட்டோம். அடி பாவிகளா, வீடியோ எடுத்து வச்சிட்டீங்களாக்கும், யார்கிட்டையும் எதையும் போய் காட்டிடாதீங்க டி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாட்டி? இந்த பிஐ உன்னை கொண்டிருக்கும். இப்போ நீ எப்படி பழச்ச தெரியுமா? சந்திரமுகி அக்காட்ட போய் உங்களை எதுவும் செஞ்சிடக்கூடாது, ஐயோ பாவம் அலமேலு, அவளை உயிரோட விட்டுருங்கன்னு நாங்க சொன்னோம். இல்லைன்னா உன்னைய அங்கேயே கொண்டிருப்பாங்க. இனிமேலாட்டு ஒழுங்கா இருங்க அலமேலு ஆண்டி. சரி, இவளுகளெல்லாம் நம்ம பழி வாங்கலாம்னு நினச்சா இவளுகெல்லாம் சேர்ந்து நம்மளை பழி வாங்கிட்டாளுகளே. நல்ல எண்ணத்தோட இருந்தா பேய் கூட ஒன்றும் செய்யாது, கெட்டவுகளா இருந்தா பேய் சும்மா விடாது.